இந்த வாய்ப்பை பெற்று தந்தது யார்? அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய தகுதியானவர். தனக்காக இல்லை, தன் குடும்பத்தார்களுக்காக இல்லை, தன் பிள்ளைகளுக்காக இல்லை, தன் மனைவிக்காக இல்லை, உலகத்தில் உள்ள அத்துணை பேருக்காக. எல்லா நபிமார்களும் மறுத்து விடுவார்களே, எல்லா பெற்றோர்களும் ஓடி விடுவார்களே, நாம் வளர்த்த பிள்ளைகள் ஓடி விடுவார்களே, நாம் அருகிலே வைத்து பாதுகாத்து கண்ணியப்படுத்தி செலவழித்த நம் மனைவி ஓடி விடுவாளே. சிந்தித்து பார்த்தோமா? நம் தொழில் வருமா, நம் பணம் வருமா, நம் கண்ணியம் வருமா, நம் சிறந்த இந்த உலக வாழ்க்கையின் அத்துணை செல்வங்களும் வருமா, நாம் செலவழித்த நேரங்கள் வருமா? யாருக்காக இந்த பூமியிலே வாழ்ந்தோமோ, யாருக்காக காலை முதல் இரவு வரை கஷ்டப்பட்டோமோ, அவர்கள் எல்லாம் மிரண்டு ஓடுவார்கள். யாரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, யாருடைய வாழ்க்கையை மறந்து கொண்டிருக்கிறோமோ, யாருடைய சுன்னத்தை பின்பற்றாமல் நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோமோ, அந்த ஹபீபை நாம் மறந்தாலும் மறுமையிலே அந்த ஹபீப் நம்மை மறக்காமல் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வார்கள்.